ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரியாவோட பர்த்டே. அதுக்காக ஷாப்பிங் ரியா பார்த்தீங்கன்னா ஷாலெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாகிட்டேன். ஜாலியாக பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு விட்டுட்டு போய் ஒரு பொம்மையாக தொட்டு பார்த்துட்டு ரியா ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்காப்பா ட்ரெஸ் பார்க்கலான்னா கூட வரவே இல்லைங்க. ஒரே சுற்றி அவள் சைஸ்க்கு வேறு இருந்துச்சா. அந்த பொம்மை கூட போயிட்டு மாமா எத்தனை பேருக்கு ஹேண்ட் ஷேக்குமா, இது பாருமா கருப்பாக இருக்குமா, இது பாருமா வெள்ளையாக இருக்கும். ஒரே இல்லை எங்கள் சென்டர் எல்லாரையும் அவளை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போதுன்னு ஆயிடுச்சுங்க. கடைசியாக அதுக்கு ஃபோட்டோ வேறு மம்மி நான் போய் இது கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு வேறு. சரி பாப்பா எனக்கு வேறு ஒரு மாதிரி சரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு அப்புறம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஒரே ட்ரெஸ்ஸு அடுத்து தான் நம்ம கேஎஃப்சி போனோம். அங்கே போய் ஒன்றும் சாப்பிட்றதில்ல அவர். ஆனாலும் உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு ஹாப்பி அவளுக்கு. மாமா கேஎஃப்சி போகலாம் போட்டுட்டு போயிட்டு நாங்கள் உட்காந்து ஆனால் ஒன்றும் சாப்பிடலைங்க. போயிட்டு நானும் அவங்க டேடி தான் சாப்பிட்டோங்க. கடைசியாக போயிட்டு அந்த அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள அதையும் ஒரு அமுக்கில் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் கேஎஃப்சி பயணம் முடிஞ்சிச்சு. அடுத்தது வீட்டுக்கு போகலாம் வா பாப்பான்னு அவளை கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிட்டு கேக் கட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர் குட்டி. அதுக்கப்புறம் கேக் ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரே அழகாக பர்த்டே முடிஞ்சோடனே எனக்கு மறுபடியும் எப்போ பர்த்டே வரும் வரும்ன்ட்டு அப்பா இது கூட அடுத்த நெக்ஸ்ட் இயர் பாப்பான்னா ஒத்துக்கலைங்க. மறுபடியும் பர்த்டே வேணும் ஒரே அழ. அப்புறமா அவளை சமாதானம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.